Hello friends, welcome to Fantasy Guthamna YouTube channel. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணிட்டு ஆல்ல கொடுங்க. நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் அயர்லாந்து இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நடக்க இருக்கிற ஃபர்ஸ்ட் ODI மேட்ச். ஸோ ஆல்ரெடி 2 T20 மேட்ச் வந்து ப்ளே பண்ணிட்டாங்க. அதுல ஒரு மேட்ச் அயர்லாந்தும் ஒரு மேட்ச் சவுத் ஆப்பிரிக்கா வந்து வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒன் சைட் டீமா இருக்க வாய்ப்புகள் இருக்க ரொம்ப கம்மி தான். காரணம் T20 மேட்ச்ல நீங்க பார்த்தா தெரிஞ்சிருக்கும், அயர்லாந்து ரொம்ப சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பேட்டிங்ல வேற லெவல் இருந்துச்சு, பவுலிங்லயும் அதே அளவுக்கு இருந்தாங்க. ஸோ சேம் வேணும்ல தான் அந்த மேட்ச் இப்போ ODI மேட்ச் வந்து நடக்கிறதுனால இது வந்து ஒரு ஒன் சைட் டீமா இருக்க மோஸ்ட் ப்ராபபிலி வாய்ப்புகள் வந்து இருக்காது. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சோட ஒரு சின்ன ப்ரீ வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் 2ஆம் தேதி அக்டோபர் நடக்கிறதுக்கு டைமிங் 5 மணி, அதாவது ஈவினிங் 5 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுங்க. ஸோ வெனுவை பொறுத்த வரைக்கும் அபுதாபி, சேம் அந்த அபுதாபி மேட்ச் தான் நடக்கும்போது கிடையாது, 2 T20 மேட்ச் தான் நடந்துச்சு. சேம் இந்த மேட்சும் அதே அபுதாபி அதே வெனுவில் தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. ஓகே, இப்போ நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக் ஒரு டெமோ டீம் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அதுல இருந்து உங்க தகுந்த பிளேயர்ஸா இருக்கட்டும் அல்லது கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா இருக்கட்டும் சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு சூப்பரான ஆப்ஷன் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல 2 டீம்ல இருக்க பிளேயினோட சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அதுவும் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஓகே, இப்போ அடுத்ததா பிச் ரிப்போர்ட் வந்து பார்ப்போம். இந்த பிச்சை பொறுத்தவரைக்கும் ஃபிளாட் ட்ராக்காக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி ஸ்பின்னர்ஸ் தான் இந்த வெனுவில் வந்து டாமினேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு. ஸோ இந்த வெனுவோட ரெக்கார்ட் ஸ்பின்னர்ஸ் ரொம்ப டாமினேட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டார்டிங்ல 5ல ஃபாஸ்ட் பாலுக்கும் சப்போர்ட்டிங் இருக்கும். அதில் விக்கெட் கொஞ்சம் பேட்ஸ்மேன் ஸ்டெபிளா இருந்துட்டாங்க அப்படின்னா இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் மினிமம் ஒரு 250ல இருந்து 260+ ரன் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்கேஸ் பவர் பிளேல விக்கெட் இழந்துட்டாங்க அப்படின்னா அடுத்து ஸ்பின்னர்ஸ் வந்து கொஞ்சம் டாமினேட் பண்ண கொஞ்சம் விக்கெட் வந்து நிறையவே போக வாய்ப்பு. ஸோ லோவஸ்ட் ஸ்கோரா போறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. இதுதான் இந்த வெனுவோட ஆக்சுவல் ஒரு ரெக்கார்ட். பட் ரீசன்ட் வைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் ரொம்ப டாமினேட் பண்றாங்க. ஸ்பின்னர்ஸ் அந்த அளவுக்கு ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து ஒரு எலிஜிபிலிட்டி இல்ல, விக்கெட் டேக் ஆப்ஷன் பெருசாவே இல்ல. இப்ப லாஸ்டா அந்த 2 T20 மேட்சை பார்த்தது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்பின்னர்ஸ் ஒரு 2 மேட்ச் சேர்த்து ஒரு 4 விக்கெட் எடுக்கிறாங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 2 மேட்ச்மே சேர்த்து ஒரு 10-15 விக்கெட் வரையும் எடுக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு டிஃபரன்ஸ் வந்து இருந்திருக்கு. பட் இந்த மேட்ச் ODI மேட்ச், T20 மேட்ச்ல 20 ஓவர் தான். ஸோ அந்த இதுல வந்து ஃபாஸ்ட் பவுலர் டாமினேட் பண்றாங்க, அதுக்கு ஒரு பெருசா சப்போர்ட்டிங் இல்லை ஸ்பின்னருக்குங்கிறது ஓகே. பட் இது வந்து ODI மேட்ச் 50 ஓவர் மேட்ச், கிட்டத்தட்ட ஒரு 20 ஓவருக்கு மேலே வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பிச் ஆக ஸ்பின்னர்ஸுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிங்காக வாய்ப்புகள் இருக்கும். இப்படி இருக்க பட்சத்துல செகண்ட் ஹாஃப் பவுல் பண்ணும்போது ஸ்பின்னர்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டிங் இருக்கும். ஸோ டாஸ் வின் பண்ண டீம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ அடுத்ததா வெனு ரெக்கார்ட் வந்து பார்ப்போம். வெனுவை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 50 மேட்ச் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. அதுல பேட் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க 32 மேட்சும் பேட் செகண்ட் ஹாஃப் பண்ணவங்க 18 மேட்சும் தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட பேட் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க அதிகபட்ச மேட்ச் வந்து இதுல வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 251, ஹையஸ்ட் ஸ்கோர் பாகிஸ்தான் தான் வந்து அடிச்சிருக்காங்க 313. அதுவும் 9 விக்கெட் இழப்புக்கு அந்த 313ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காங்க. லோவஸ்ட் ஸ்கோர் ஆப்கானிஸ்தான் 63க்கே வந்து பாத்தீங்கன்னா ஆல் அவுட் ஆயிருக்காங்க. இங்க பார்த்ததா ஹெட்வர்ட் ரெக்கார்ட் வந்து பார்ப்போம். ஸோ ஹெட்வர்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 8 மேட்ச் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் சவுத் ஆப்பிரிக்கா 6 மேட்ச், அயர்லாந்து 1 மேட்ச் தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஒரு மேட்சுக்கு வந்து ரிசல்ட் எதுவும் பெருசா கிடைக்கல. ஸோ கிட்டத்தட்ட அயர்லாந்து 0ல இருந்தது, நாங்களும் இந்த இதில் ப்ளே பண்ண எங்களாலையும் முடியும் சொல்லி ஒரு மேட்ச் வந்து அவங்களோட முதல் வெற்றியை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ அடுத்ததா நீங்க நம்ம ஃபோக்கஸ் 11 ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FG. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் கான்டெஸ்ட்டுக்கு ஒரு பெஸ்டான ஆப்பா இருக்கும். ஆவரேஜா மற்ற ஆப்புக்கு நீங்க இந்த ஆப்புக்கு கம்பேர் பண்ணும்போது ஒரு 10,000 ரூபாய் வின்னிங் அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு 300 ரூபாய் சேவிங்ஸ் ஆகும். 5000 ரூபாய்க்கு 100 ரூபா, 3000 ரூபாய்க்கு 100, 1000 ரூபாய்க்கு ஒரு 30 ரூபா. ஸோ இந்த மாதிரி பர்டிகுலர் அமௌண்ட் உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க ஒரு 10,000 ரூபாய் வின்னிங் அமௌண்ட்டுக்கு ப்ளே பண்றீங்கன்னா மற்ற ஆப்புக்கு 5750 ரூபா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதே நம்ம ஃபோக்கஸ் 11 ஆப்ல 5448 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா போதும், கிட்டத்தட்ட 300 ரூபாய் டிஃபரன்ஸ் வரும். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு வின்னிங் அமௌண்ட்டுக்கும் ஒவ்வொரு பர்டிகுலர் அமௌண்ட் உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மறக்காம நம்ம ஃபோக்கஸ் 11 இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FG. அது மட்டும் இல்லாம மோஸ்ட்லி எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு 11 பேரை கரெக்டா கிரியேட் பண்ணி ப்ளே பண்ணுவாங்களாங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்கு. அவங்களால மினிமம் ஒரு 8ல இருந்து ஒரு 9 பிளேயரை கரெக்டா பிக் பண்ணி ப்ளே பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி இருக்கவங்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு ஃபியூச்சர் தான் இந்த ஃபோக்கஸ் 11 ஆப்ல.
5+1 அப்படிங்கிற ஒரு ஃபியூச்சர். அதாவது ஒரு டீம்ல இருந்து 5 பிளேயரும் இன்னொரு டீம்ல இருந்து ஒரே ஒரு பிளேயரை மட்டும் நம்ம பிக் பண்ணி கேப்டன் 2 பைஸ்கேர் ஆப்ஷன் கொடுத்து பிளே பண்ணலாம். இல்லைன்னா உங்களால ஒரு 6 பிளேயரை கரெக்டா கணிக்க முடியும், கரெக்டா இந்த 6 பிளேயர் ட்ரீம் டீம்ல இருக்க முடியும் உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த ஆப் ஃபோக்கஸ் லெவன் ஆப் இன்ஸ்டால் பண்ணி இந்த ஆப்ஷன் 5+1ங்கிற ஃபீச்சர் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே ஒரு சூப்பரா இருக்கும். ஈஸியா வந்து இதுல வின் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம நம்ம ஃபோக்கஸ் லெவன் ஆப்ல நீங்க வித்ட்ராவல் பண்ற மணிக்கு டிஎஸும் பிடிக்கிறது கிடையாது, நீங்க டெபாசிட் பண்ற மணிக்கு ஜிஎஸ்டியும் பிடிக்கிறது கிடையாது. மாறாக எக்ஸ்ட்ரா 6% வரையும் கேஷ் போனஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பரான வயசுல ஆப் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. மறக்காம நம்ம ஃபோக்கஸ் லெவன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FG. ஓகே, இப்போ அடுத்ததா 2 டீமோட பாசிட்டிவா பிளேயிங் லெவல்ல யார் யார் இருக்கா அப்படிங்கிற டீட்டெயில வந்து பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா பிளேயிங் லெவலை பொறுத்த வரைக்கும் தெம்போ பவுமா, டோனி டி ஜார்ஜி. ஸோ இவங்க 2 பேருமே இன்னிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ண போறாங்க. தெம்போ பவுமா தான் இந்த டீமோட கேப்டன். அடுத்ததா வாண்டர் டியூசன், ட்ரெஸ்டன் ஸ்டப், கைல் வெரியன், வியான் முல்டர், பிலிப் பயோ, பார்ச்சூன், லுங்கி இங்கிடி, அடுத்த நாண்ட்ரி பர்கர் அண்ட் பிராட்மேன். ஸோ இவங்க தான் சவுத் ஆப்பிரிக்காவோட ஒரு பாசிட்டிவா பிளேயிங் லெவல் ஆப்ஷன்ல வந்து இருக்காங்க. இப்போ அடுத்ததா அயர்லாந்தோட பிளேயிங் லெவலை பொறுத்த வரைக்கும் பால்பிரைன் அண்ட் ஸ்டார்லிங் இவங்க 2 பேரும் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ண போறாங்க. லாரன் டக்கர் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன், ஹாரி டக்கர், குர்டிஸ் கேம்பர், டக்ரல், மெக்பிரைன், சியங், மார்க் அடையர், மேத்யூஸ் அண்ட் ட்ரெகாம் நியூ. ஸோ இவங்க தான் வந்து அயர்லாந்தோட ஒரு பாசிட்டிவ் பிளேயிங் ஆப்ஷன்ல வந்து இருக்காங்க. இப்போ அடுத்ததா 2 டீமோட டெவலப்மெண்ட் பிளேயர்ஸ் யார் யாரு, அவங்க பிளஸ் ஆர் மைனஸ் என்னென்ன அப்படிங்கிற டீட்டெயில் வந்து பார்ப்போம். இதுல சவுத் ஆப்பிரிக்கா பொறுத்த வரைக்கும் கைல் வெரியன், வியான் முல்டர் அண்ட் பிலிப் பாயோ. ஸோ இவங்க 3 பேரும் வந்து டெவலப்மெண்ட் பிக்ல வந்து இருக்காங்க. ஸோ கைல் வெரியன் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் பண்ண போத் டீம்ஸும் ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. கிட்டத்தட்ட 50 ஓவர் மேட்சுங்கும் போது இதுல வெனுல ஸ்பின்னர்ஸுக்கு ரொம்ப சப்போர்ட்டிங்கா இருக்கு. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல கைல் வெரியன் செகண்டா ஃபீல்டிங் பண்றாங்க. சவுத் ஆப்பிரிக்கா பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா மஸ்ட் ட்ரை. ரீசன்ட் வயசுல கைல் வெரியனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது இவர்கிட்ட இருந்து 50ல இருந்து 60+ பார்ட்டிசிபேட் வரைக்கும் கூட கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட கடைசி ஓவர் வரையும் உள்ள இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு பிளே பண்ணுவாரு. அப்படி இருக்க பட்சத்துல இவர்கிட்ட இருந்து 50+ பார்ட்டிசிபேட் கூட எதிர்பார்க்கலாம். ஸோ 50 ஓவர் மேட்சுங்கும் போது எல்லா பாலுமே அக்ரெசிவ் ஆட மாட்டாங்க. ஸோ எல்லா பாலுக்குமே பொறுத்து எந்த பால் அடிக்கும் தெரிஞ்சுட்டு அந்த மாதிரி பால்ல மட்டும் தான் பிளே பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்க ஆப்ஷன்ல கெயில் வேரியன் ஒரு ஆக்டிவான பிளேயரா வந்து இருப்பாரு. கெயில் வேரியனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா ஒரு பணம் கொடுத்து பாருங்க. செகண்டா பேட் பண்ணும்போது இங்க ஒரு 50 ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணிக்கலாம். கெயில் வேரியன் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாருன்னா 40+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் மட்டும் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் விக்கெட் கீப்பிங் கொடுக்கிற ஒரு 25, டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 40, கிட்டத்தட்ட ஒரு 60ல இருந்து 70+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கெயில் வெரியனை பொறுத்த வரைக்கும். அதே அவர் செகண்டா பேட் பண்றாரு அப்படின்னா அந்த விக்கெட் கீப்பிங் கிடைக்கக்கூடிய ஒரு 25 அண்ட் பேட்டிங்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் எதிர்பார்க்க முடியும். ஸோ ஓவராலா ஒரு 50ல இருந்து ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் தான் விட்டு நம்ம எதிர்பார்க்க முடியும். ஸோ அந்த பாயிண்ட் ட்ரீம் டீம்ல வர முடியுமாங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான். கிட்டத்தட்ட 60+ மேல ஃபேண்டசி பாயிண்ட் எடுக்கணும். அப்படி எடுத்தா மட்டும்தான் வந்து ஓடிஐ மேட்ச் ட்ரீம் டீம்ல அவங்க வந்து வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அப்படி இருக்க பட்சத்தில் கெயில் வெரியன் ஃபர்ஸ்ட் பேட்னா மஸ்ட் ட்ரை, செகண்ட் பேட்னா ஒரு 50 ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. வியான் முல்டர் ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் நான் ஒரு போத் இன்னிங்ஸுமே இருக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பார்ப்பேன். காரணம் மினிமம் 6ல இருந்து ஒரு 7 ஓவர் வரையும் பவுல் பண்றாரு. பேட்டிங்கும் வந்து பாத்தீங்கன்னா டாப் ஆர்டர்லேயே வந்துடுறாரு. கிட்டத்தட்ட ஒரு 3rd டவுன் பேட்டிங் வந்துடுறாரு. ஸோ டாப் ஆர்டர்ல கொஞ்சம் ஏர்ல விக்கெட் இழந்துட்டாங்க, ஒரு 20 ஓவர்ல விக்கெட் இழந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு பேட்டிங் வராருன்னா என்னைய பொறுத்தவரைக்கும் வியான் முல்டர் ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு பிக்கா இருப்பாரு. காரணம் வெரி ஃபர்ஸ்ட் பால் வந்து அக்ரெசிவ் ஆனாரு. கடைசி ஒரு 10 பால்ல ஒரு 15 பால் பிடிக்கிறாருன்னு வச்சுட்டாலும் அதுல விட்டு நம்ம ஒரு 30ல இருந்து 35+ ரன் கூட எதிர்பார்க்கலாம். அந்த மாதிரி வெறும் ஃபர்ஸ்ட் பால் வந்து அக்ரெசிவ் ஆடக்கூடிய ஒரு பிளேயர். அது மட்டும் இல்லாம 6ல இருந்து 7 ஓவர் வரையும் பவுல் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படி இருக்க பட்சத்துல வியான் முல்டர் இருந்து போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு 2 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். என்னோட பர்சனல் கருத்து ஒரு 2 விக்கெட் அப்படிங்கிறது வியான் முல்டர் வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் பேட்டிங்ல வந்து மினிமம் ஒரு 30+ ரன் ஆச்சு அவர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ ஒரு ஆவரேஜா ஒரு விக்கெட் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட், டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 4, பேட்டிங்ல வந்து ஒரு 30+ ரன்னுங்கும் போது ஒரு 35ல இருந்து ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆவரேஜா 35, ஓவராலா ஒரு 70ல இருந்து ஒரு 75+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வியான் முல்டரை பொறுத்த வரைக்கும். அடுத்தது அந்த பிக்கிள் பாயோ. ஸோ பிக்கிள் பாயோவை பொறுத்த வரைக்கும் 10 ஓவருமே பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்கு. ஸோ மோஸ்ட்லி ஒரு 10 ஓவருமே அவர் வந்து பவுல் பண்ணி முடிச்சவர். ரொம்பவே ஒரு குவாலிட்டியான பவுலர். ரீசன்ட் வயசுல லாஸ்ட் 5 மேட்ச்ல கிட்டத்தட்ட 9 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஸோ ட்ரீம் டீம்ல 100% ட்ரீம் டீம்ல வந்திருக்காரு.
ஸோ அப்படி இருக்க பட்சத்துல இந்த மேட்ச் இவர்கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா 2 விக்கெட், ஸோ அதிகபட்சம் 3 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். செகண்டா பவுல் பண்றாருன்னா 1 விக்கெட், ஸோ அதிகபட்சம் 2, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல இவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். கிட்டத்தட்ட 10 ஓவருமே வந்து இவர் பவுல் பண்ணிடுவாரு. ஸோ இது மட்டும் தான் அவரோட பிளஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேட்டிங் ஆர்டர்ல வந்தும் இவர்கிட்ட இருந்து நம்ம ஒரு 25 இருந்து ஒரு 30+ ரன் வரையும் எதிர்பார்க்கலாம். சேம் முல்டருக்கு என்ன சொன்னா அதே ஆப்ஷன் தான். வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அக்ரெசிவா ஆடக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ அப்படி இருக்க பட்சத்துல கடைசி தான் வராரு. ஸோ 45 ஓவர் வரையும் பேட் பண்ணிட்டாங்க. கடைசி அந்த 5 ஓவர் தான் வராருனாலும் அந்த 5 ஓவர்ல 30+ ரன் கூட நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நம்ம ஆவரேஜா ஒரு 20+, ஒரு 25+ ரன் வரையும் எதிர்பார்க்கலாம். ஒரு டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 4. ஸோ ஓவராலா ஒரு 35+ ஃபேண்டசி பாயிண்ட் பேட்டிங் வந்து இவருக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் பவுலிங் ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா 2, அதிகபட்சம் 3 கூட கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. அதே செகண்டா பவுல் பண்ணும்போது 1 விக்கெட், ஸோ அதிகபட்சம் 2, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல விட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்தது அயர்லாந்தை பொறுத்த வரைக்கும் லாரன் ட்ரக்கர், குர்டிஸ் கேம்பர், அடுத்தது மெக்பிரைன். ஸோ இவங்க வந்து டெவலப்மெண்ட் பிக்ல வந்து இருக்காங்க. லாரன் டக்கர் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. ஸோ கேள்வி எனக்கு சொன்ன ஆப்ஷன் அதே தான். பட் லாரன் டெக்கரை பொறுத்த வரைக்கும் நான் வந்து போத் ஒரு ரிப்போர்ட் கொடுத்து பார்ப்பேன். காரணம் டாப் ஆர்டர்ல பேட்டிங் வந்துடுறாரு. ஸோ டாப் ஆர்டர்ல கடைசி பாலரும் இந்த பால் தகுந்த ஒர்க்ல பிளே பண்ணுவாரு. ஃபர்ஸ்ட் பால் வந்து அக்ரெசிவ் இன்டென்ட் காட்ட மாட்டாரு. அப்படி இருக்க பட்சத்துல ரொம்பவே ஒரு ஆக்டிவான பிளேயரா இருப்பாரு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் லாரன் டெக்கர் போத் இன்னிங்ஸ்லும் ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்து பார்ப்பேன். ஒரு பேட்டிங்ல இருந்து மினிமம் என்னை விட பர்சனல் கருத்து 40+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். அண்ட் விக்கெட் கீப்பிங் முன்னாடி கிடைக்கக்கூடிய ஒரு 25, டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 4. ஓவராலா ஒரு 70ல இருந்து ஒரு 75+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு லாரன் டக்கரை பொறுத்த வரைக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து போத் இன்னிங்ஸ்க்கும் ஒரு ஆக்டிவ் பிளேயரா வந்து இருப்பாரு. குர்டிஸ் கேம்பர், ஸோ குர்டிஸ் கேம்பரை பொறுத்த வரைக்கும் சேம் ஒரு 6 ஓவர், ஸோ அதிகபட்சம் ஒரு 7 ஓவர் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல பவுல் பண்ணுவாரு. டாப் ஆர்டர்ல பேட்டிங் வந்துடுறாரு. கிட்டத்தட்ட ஒரு 3rd டவுன் பொசிஷன்ல பேட்டிங் ஆர்டர் வந்து வந்துடுறாங்க. ஸோ இவர்கிட்ட இருந்து ஒரு செகண்டா பவுல் பண்ணும்போது ஒரு 2 விக்கெட் அப்படிங்கிறத வந்து எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல குர்டிஸ் கேம்பர் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் பேட்டிங் ஆர்டர் வந்தாருன்னா ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட், ஆவரேஜா ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட், டீம்ல கூட ஒரு 4, ஓவராலா ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் பேட்டிங் வந்து கிடைச்சிடும். ஒரு விக்கெட் அப்படிங்கும் போது ஒரு 25, ஓவராலா ஒரு 55ல இருந்து ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் கேச்சஸ் மூலமா கிடைக்கக்கூடிய ஒரு ஃபேண்டசி பாயிண்ட் இவருக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. கிட்டத்தட்ட கேச்சஸ் மூலமா கிடைக்கக்கூடிய ஒரு 12+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் இவர்கிட்ட வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஓவராலா ஒரு ட்ரீம் டீமுக்குள்ள வரதுக்கு ஒரு வாய்ப்புகள் வந்து விட்டு இருக்கும். குர்டிஸ் கேம்பரை பொறுத்த வரைக்கும் செகண்டா பவுல் பண்ணும்போது ஒரு சூப்பரான ஆப்ஷன் வந்து இருப்பாரு. மெக்பிரைன், ஸோ மெக்பிரைனோட ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்காரு. லாஸ்ட் 5 மேட்ச்ல 9ல இருந்து 10 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. ஸோ மேட்சுக்கு 2 விக்கெட் இந்த மாதிரி ஆப்ஷன் வைஸ்ல வந்து எடுத்திருக்காரு. பர்டிகுலரா செகண்டா பவுல் பண்ணும் போது இவர்கிட்ட நம்ம 2, அதிகபட்சம் 3 விக்கெட் கூட எதிர்பார்க்கலாம். காரணம் ஸ்பின்னிங் பவுல் பண்ணக்கூடிய பிளேயர், ரொம்பவே குவாலிட்டியான பவுலர். என்னை பொறுத்தவரைக்கும் இந்த மேட்ச் இவர்கிட்ட இருந்து 2, அதிகபட்சம் ஒரு 3 விக்கெட் வரைக்கும் கூட எதிர்பார்க்கலாம் செகண்டா பவுல் பண்ணும்போது. காரணம் இவரோட 10 ஓவருமே இவர் வந்து பவுல் பண்ணிடுவாரு. அதே ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு அப்படின்னா இவர்கிட்ட இருந்து நம்ம 1 விக்கெட், ஸோ அதிகபட்சம் 2 விக்கெட் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல எதிர்பார்க்கலாம். அண்ட் பேட்டிங் ஆர்டர்ல வந்து மினிமம் இவர்கிட்ட இருந்து நம்ம ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ரன் வரையும் எதிர்பார்க்கலாங்க. ஸோ ஒரு 30ங்கிற போது ஒரு விக்கெட் எடுத்ததாலும் ட்ரீம் டீம்ல வரதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ டபுள் ஆப்ஷன் பிக்ல வந்து இருக்காரு. இவருக்குலாம் ஒரு மஸ்ட் ஒரு இம்பார்ட் வந்து கொடுத்து பாருங்க. இப்போ அடுத்ததான் 50-50 ஆப்ஷன் பிளேயர்ஸ் யார் யாரு, அவங்க பிளஸ் ஆர் மைனஸ் என்ன அப்படிங்கிற டீட்டெயில வந்து பார்ப்போம். சவுத் ஆப்பிரிக்கா பொறுத்த வரைக்கும் தெம்பு பவுமா, டானி டி ஜார்சி, ஸோ இவங்க 2 பேரும் 50-50 ஆப்ஷன் வந்து பிக் பண்ணியிருக்கேன். தெம்பு பவுமா செகண்டா பேட் பண்றாரு, அதாவது சவுத் ஆப்பிரிக்கா செகண்டா பேட் பண்றாங்கன்னா தெம்பு பவுமா மஸ்ட் ட்ரை. ஒன்னால கிராண்ட் லீக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு சூட்டபிளான பிளேயரா வந்து இருப்பாரு. காரணம் இவருக்கு பொறுத்த வரைக்கும் டார்கெட் இதுதான் ஃபிக்ஸ் பண்ணிட்டாருன்னா, ஸோ அந்த டார்கெட்டை முடிக்கிற வரைக்கும் கடைசி வரைக்கும் அதே கிரவுண்ட்ல நின்று பிளே பண்ணணும்னு நினைச்சு நல்லா பிளே பண்ணுவாரு. அப்படி இருக்க பட்சத்துல தெம்பு பவுமா செகண்டா பேட் பண்ணும்போது ஃபேண்டசி வரையும் நல்லாவே வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது ஒரு அக்ரெசிவிட்டி பிளே பண்ணதுனால இந்த இயர்ல வந்து விக்கெட்டை வந்து இழந்துடுறாரு. ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் தெம்பு பவுமா செகண்டா பேட் பண்ணும்போது மஸ்ட் ஒரு ட்ரை. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாரோ ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாரோ 50 ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது டானி டி ஜார்சி ஃபர்ஸ்ட் பேட் பண்றாரு அப்படின்னா மஸ்ட் ட்ரை. ஸோ தெம்பு பவுமா செகண்டா பேட் பண்ணா ஒரு இம்பார்ட்டன்ட், டானி டி ஜார்சி ஃபர்ஸ்ட் பேட் பண்ற ஒரு இம்பார்ட்டன்ட், செகண்டா பேட் பண்ணும்போது 50 ஆப்ஷன் வந்து
ட்ரை பண்ணி பாருங்க. காரணம் டானி டி ஜார்ஜ் வந்து வரைக்கும் வெரி ஃபர்ஸ்ட் பால் வந்து அக்ரெசிவ் இன்டென்ட் கொடுக்கவே மாட்டாரு. பாலுக்கு தகுந்தக்குள்ள பொறுமையா ஆடக்கூடிய ஒரு பிளேயர். ஓடிஐக்கு ஒரு ஆக்டான பிளேயர்னு வந்து சொல்லுவேன். எல்லா பாலுமே அக்ரெசிவா ஆட மாட்டாரு. சிக்ஸஸ் மூலமா ட்ரை பண்ணவே மாட்டாரு. கிட்டத்தட்ட இவரோட லாஸ்ட் ஒரு 5-6 மேட்ச் ஓடிஐ மேட்ச் கனெக்ட் பண்ணும்போது பாதிக்கு கிட்டத்தட்ட 50 பவுண்டரிஸ் அடிச்சிருக்காருன்னா 10 சிக்ஸர் இந்த மாதிரி தான் வந்து அடிச்சிருக்காரு. பாதிக்கு பாதி டிஃபரன்ஸ் வந்து இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ மோஸ்ட்லி டானி டி ஜார்ஜ் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பவுண்டரிஸை தான் டேக்கன் பண்ண பிளே பண்ண வர வழியா இந்த சிக்ஸர் அடிக்கிறதுக்கோ வெரி ஃபர்ஸ்ட் பால் வந்து அக்ரெசிவா ஆடக்கூடிய இன்டென்ட் இவர் எடுக்கவே மாட்டாரு. கடைசி வரை இந்த வெளியில இருக்கணும் பிளே பண்ணி கிட்டத்தட்ட ஒரு மேட்ச்ல இவர் வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது இவர்கிட்ட நம்ம ஒரு 50ல இருந்து ஒரு 60+ ஸ்கோர் வரையும் கூட எதிர்பார்க்கலாம். ஸோ அப்படி இருக்க பட்சத்துல இவர்கிட்ட நம்ம ஒரு 20+ ஃபேண்டசி ட்ரீம் டீம்ல வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். அதே செகண்டா பேட் பண்றாரு அப்படின்னா இவரை வந்து ஒரு 50 ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்சம் இயர்லியே பிக்கெட் இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பால் ஸ்டெர்லிங். ஸோ பால் ஸ்டெர்லிங்கை பொறுத்த வரைக்கும் வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அக்ரெசிவா ஆடக்கூடிய ஒரு பிளேயருங்க. ஸோ லாஸ்ட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பவுலிங் ஆப்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி பவுலிங்க்கு நிறைய பேர் இருக்கனால ஒரு பவுலிங் ஆப்ஷன் கிடைக்கிறது இல்லை. ஸோ மோஸ்ட் பவுலிங் இவரே வந்து பவுல் பண்றதுக்கு இல்லை. ஸோ பேட்டிங்ல இருந்து மட்டும் தான் ஒரு ஃபேண்டசி தான் எதிர்பார்க்கிறோம். பட் வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அக்ரெசிவ் ஆடக்கூடிய நேரத்தினால இவர்கிட்ட நம்ம ஒரு 35ல இருந்து ஒரு 40+ ரன் வரையும் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்கோர் ஃபேண்டசி டீமுக்குள்ள வர முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. ஒரு ட்ரீம் டீமுக்குள்ள வரதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்காது. ஸோ இவர்கிட்ட வேற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜும் பெருசா எதுவுமே இல்லை. அந்த கேட்ச் கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸா இருக்கட்டும் வேற எதுவுமே இல்லாத காரணத்தினால இவர் வந்து நான் ஒரு 50 ஆப்ஷன் வந்து பிக் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டக்ரல். ஸோ டக்ரலை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் பவுலிங் ஆப்ஷன் அவருக்கு வந்து கிடையாதுங்க. ஸோ மோஸ்ட் பவுலிங் அவர் பவுல் பண்ண மாட்டாரு. ஸோ அப்படி பவுல் பண்ணாருன்னா இவருக்கு வந்து ரொம்ப ரன் கொடுத்து பார்க்கலாம். ஸோ பவுல் பண்ணாதனால இவர் பேட்டிங்ல இருந்த மட்டும் ஒரு 50+ ஸ்கோர் ஆச்சு ஒரு அடிக்கணும். ஒரு 50 அடிச்சாதான் ஒரு சிக்ஸஸ் மூலமா அடிக்கணும். ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட் வர வாய்ப்புகள் இருக்கும். ஸோ 50+ ரன் வரையும் அடிப்பாரா அப்படிங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஸோ என்னோட கணிப்பு இவர்கிட்ட நம்ம ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ரன் வரையும் எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால லாரன்ஸ் டக்கரை வந்து நான் ஒரு 50 ஆப்ஷன் வந்து பிக் பண்ணியிருக்கேன். பார்த்ததா லோ பர்சன்டேஜ்ல இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் யார் யார் அப்படிங்கிறத பார்ப்போம். சவுத் ஆப்பிரிக்கா பொறுத்த வரைக்கும் ஃபார்ச்சூன், நாண்ட்ரி பர்கர், பிராட்மேன் இவங்க 3 பேருமே ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ்ல வந்து இருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ச்சூனை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸும் ஒரு எம்பரை வந்து கொடுத்து பாருங்க. காரணம் ஸ்பின் பவுல் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். ஸ்பின்னர்ஸ்க்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும். ஸ்டார்டிங்ல அந்த 20 ஓவர் வரைக்கும் கொஞ்சம் ஃபாஸ்ட் பவுல் சப்போர்ட்டிவா இருந்தாலும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பின்னர் டாமினேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்கு. ஸோ ஃபார்ச்சூன் என்னை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட். என்னோட கணிப்படி போத் இன்னிங்ஸ்ல 2 இல்ல அதிகபட்சம் ஒரு 3 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபார்ச்சூன் அவரோட 10 ஓவருமே ஃபுல்லா வந்து பவுல் பண்ணிடுவாரு. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல 2 வந்து 3 விக்கெட் வரையும் கூட விட்டு நம்ம எதிர்பார்க்கலாம் போத் இன்னிங்ஸ்லுமே. அது மட்டும் இல்லாம இவர்கிட்ட பேட்டிங் வாய்ப்பு வந்தாலும் பேட்டிங்ல இருந்தும் ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ரன் வரைக்கும் கூட நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு ஆக்டிவ் பிளேயரா தான் இருக்காரு. இப்ப அடுத்த நாண்ட்ரி பர்கர். ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க சவுத் ஆப்பிரிக்கா அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் கொடுத்து பாருங்க. ஸோ நாண்ட்ரி பர்கர் அவரோட 10 ஓவருமே கம்ப்ளீட் பண்ணுவாரா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 7 ஓவர் வரையும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். ஸோ அப்படி இருக்க பட்சத்துல நாண்ட்ரி பர்கர் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது இவற்றிருந்து ஒரு 2 விக்கெட் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். அதிகபட்சம் செகண்டா பவுல் பண்றாங்கன்னா விக்கெட்டிங் ஆப்ஷன் இருக்குமாங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நாண்ட்ரி பர்கர் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது ஒரு இம்பார்ட் கொடுத்து பாருங்க. செகண்டா பவுல் பண்ணும்போது ஒரு 50 ஆப்ஷன் கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிராட்மேன் சேம் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா மஸ்ட் ட்ரை. கடைசி அந்த 49 இருந்து 50 ஓவர் இவர் தான் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ டெத் ஓவர்ல பவுல் பண்றாரு. ஸோ நார்மலா பவுல் பண்றவங்களுக்கு டெத் ஓவர் பவுல் பண்றவங்களுக்கு ஒரு பெஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா நார்மலா பவுல் பண்றவங்க 2 விக்கெட் எடுக்கிறாங்கன்னா டெத் ஓவர்ல பவுல் பண்றவங்க 2ங்கிறது அதிகபட்சம் 3 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். ஸோ பிராட்மேன் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா மஸ்ட் ட்ரை. ஸோ 2ங்கிறது 3 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. செகண்டா பவுல் பண்றாருன்னா ஒரு 50 ஆப்ஷன் கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்தது லாரன்ஸ் டக்கர். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் விக்கெட் கீப்பிங் பண்றாரு. என்னை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்மே நான் வந்து இவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்து பார்ப்பேன். ஹாரி டக்கர். ஸோ அடுத்து வந்து ஹாரி டக்கரை பொறுத்த வரைக்கும் ஒரு டிஃபரன்ஸ் பிக்கா ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க இவர் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ வெரி ஃபர்ஸ்ட் பால் வந்து அக்ரெசிவா ஆடக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ அப்படி இருக்க பட்சத்துல இவர்கிட்ட நம்ம ஒரு 40+ ரன் வரையும் எதிர்பார்க்கலாம். ஸோ அதிகபட்சம் மேலையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ரீசெண்ட் ஃபார்மேஷன்ல கொஞ்சம் ஒஸ்டா தான் இருக்காரு. அதுக்கு முன்னெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 மேன் இருந்து டீமே ஜெயிக்க வச்சிருக்காரு. அந்த மாதிரி ஆப்சர்வேஷன்லாம் வந்து இவர் இருந்திருக்காரு. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல ஒரு டிஃபரன்ஸ் பிக்கா போத்லயும் ஒரு டிஃபரன்ஸ் பிஸாக ட்ரை பண்ண நினைக்கிறேன் அப்படின்னு வச்சீங்கன்னா ஹாரி டக்கருக்கு வந்து ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க.
அடுத்தது மேத்யூ. ஸோ மேத்யூ பொறுத்த வரைக்கும் செகண்டா பவுல் பண்றாரு அப்படின்னா மஸ்ட் ட்ரை. ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்றத விட செகண்டா பவுல் பண்ணும்போது மேத்யூ இருந்து நம்ம 2 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். ஸோ அதிகபட்சம் மேலையும் போறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ரீசெண்ட் ஃபார்ம் வைஸ்ல மேத்யூஸை பொறுத்த வரைக்கும் 5 மேட்ச்ல ஒரு 7 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. பர்டிகுலர் செகண்டா பவுல் பண்ணும்போது ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன் நிறையவே வந்து இருக்கு. ஸோ மேத்யூஸை பொறுத்த வரைக்கும் செகண்டா பவுல் பண்றாரு அப்படின்னா மஸ்ட் ட்ரை. இங்கே பார்த்ததா ஹை பர்சன்டேஜ்ல சேஃபான பிளேயர்ஸ் யார் அவங்க பிளஸ் மைனஸ் என்ன அப்படிங்கறத பார்ப்போம். வேண்டர் யூசன், வியான் முல்டர், லுங்கி இங்கிடி. ஸோ இவங்க தான் சவுத் ஆப்பிரிக்காவோட ஒரு ஹை பர்சன்ட் பீப்புள் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ வேண்டர் யூசன் பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் வைஸ்ல ட்ரீம் டீம்ல பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 80% வரையும் ட்ரீம் டீம்ல வந்து வந்திருக்காங்க. பர்டிகுலர் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது ஒரு ஃபேண்டசி வேலையும் நல்லாவே வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாரு அப்படின்னா அவருக்கு வந்து இம்பார்ட் கொடுத்து பாருங்க. கிட்டத்தட்ட அந்த டாப்பர் இன்னிங்ஸ் வந்து 1 டவுன் வந்து இறங்குறாரு. ஸோ பவர் பிளேல ஒரு விக்கெட் இழந்துருச்சாங்க அப்படின்னா இவர் வந்து அந்த இடத்த வந்து பியூர் பண்றதுக்காக கடைசி வரை நின்று பிளே பண்ணுவாரு. என்னைய பொறுத்த வரைக்கும் இவர்கிட்ட இருந்து நம்ம ஒரு 50ல இருந்து ஒரு 60+ ஸ்கோர் வரையும் எதிர்பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது. செகண்டா பேட் பண்ணுவாரு கொஞ்சம் ஏர்லி விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஒரு 50-50 ஆப்ஷனா கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். வேண்டர் முல்டர். ஸோ போத் இன்னிங்ஸும் ஒரு இம்பார்ட்டன்ட் 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் பேட்டிங்ல வந்தாலும் ஒரு 25ல இருந்து ஒரு 30+ மேனேஜ்மெண்ட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. லுங்கி இங்கிடி ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு அப்படின்னா மஸ்ட் ட்ரை. செகண்டா பவுல் பண்றாருன்னா என்னை பத்தி நான் ஒபைட் பண்ணிட்டு வேற ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணுவேன். ஸோ நீங்க போத் இன்னிங்ஸ் ட்ரை பண்ணாலும் தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. பட் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும் போது இவட்டு வந்து 2ங்கிறது அதிகபட்சம் 3 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். காரணம் டெத் ஓவர்ல பவுல் பண்றாரு. அந்த பிராட்மேன் அண்ட் லுங்கி இங்கிடி இவங்க 2 பேர் தான் டெத் ஓவர்ல பவுல் பண்றதுக்கான ஒரு பிளேயரா வந்து இருக்காங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது இவட்டு வந்து 3 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். செகண்டா பவுல் பண்றாருன்னா 1 விக்கெட். ஸோ அன்எக்ஸ்பெக்டடான 2 விக்கெட் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் விட்டு நம்ம எதிர்பார்க்க முடியும். கம்பல்சரி 2 விக்கெட் வரையும் எடுப்பாராங்கிறது என்ன பத்தி கொஸ்டின் மார்க் தான். ஸோ லுங்கி இங்கிடி ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா ஒரு இம்பார்ட்டன்ட், செகண்டா பவுல் பண்றாருன்னா ஒரு 50-50 ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததான் மார்க் அடையர், குர்டிஸ் கேம்பர், மெக்பிரைன் அண்ட் சிஎன். ஸோ இவங்க வந்து ஹை பர்சன்டேஜ் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. மார்க் அடையர் ரீசன்ட் ஃபார்மேஷன்ல ரொம்ப சூப்பரா இருக்காருங்க. 5 மேட்சுக்கு 8 விக்கெட் அப்படிங்கறத வந்து எடுத்திருக்காரு. அண்ட் பேட்டிங் ஆர்டர்ல வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்கோர் கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு ஆக்டான பிளேயர். அதாவது வெரி ஃபர்ஸ்ட் பால் வந்து அக்ரெசிவா இருக்கக்கூடிய பிளேயர். கடைசி அந்த 5 ஓவர் இவர் பேட்டிங் வந்தாலும் இவர்கிட்ட இருந்து நான் 40+ ரன் கூட நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ வெரி ஃபர்ஸ்ட் பால் வந்து அக்ரெசிவா இருக்கக்கூடியனால நல்ல ஒரு பர்டிகுலர் ஸ்கோர் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் விளையாண்ட எல்லா மேட்ச்லயும் வந்து ட்ரீம் டீம்ல வந்திருக்காரு. மார்க் அடையர் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா 2 விக்கெட் இந்த மாதிரி ஆப்ஷன் வைஸ்ல எதிர்பார்க்கலாம். செகண்டா பவுல் பண்ணும்போது 1 விக்கெட். ஸோ அன்எக்ஸ்பெக்டடான 2 விக்கெட் இந்த மாதிரி ஆப்ஷன் தான் விட்டு நம்ம எதிர்பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம பேட்டிங்ல வந்து ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ரன் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வியான் முல்டர். ஸோ போத் இன்னிங்ஸ்லுமே இம்ப்ரூவ் வந்து கொடுத்து பாருங்க. வியான் முல்டருக்கு ஒரு சூப்பரான ஆப்ஷன் வந்து இருக்கும். குர்டிஸ் கேம்பர் செகண்டா பவுல் பண்ணும்போது மஸ்ட் ட்ரை. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாலும் ஒரு 50 ஆப்ஷனா ட்ரை பண்ணாலும் தாராளமா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. மெக்பிரைன் செகண்டா பவுல் பண்ணும்போது ஒரு ஃபேண்டசி வேல்யூ நல்லாவே வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ செகண்டா பவுல் பண்ணும்போது 2ங்கிறது 3 விக்கெட் வரைக்கும் கூட விட்டது நம்ம எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா 1 அதிகபட்சம் 2 இந்த மாதிரி ஆப்ஷன் விட்டு விக்கெட்டிங் ஆப்ஷன் வந்து இருக்கும். அடுத்ததா சிஎங். ஸோ சிஎங்கோட ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் ரொம்பவே சூப்பரா தான் இருக்கு. ட்ரீம் டீம்ல 80%, அதாவது கிட்டத்தட்ட 5 மேட்சுக்கு 4 மேட்ச் ட்ரீம் டீம்ல வந்திருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஆக்டிவான பிளேயர் தான். இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா இவர்கிட்ட இருந்து நம்ம ஒரு 2 விக்கெட் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல எதிர்பார்க்கலாம். அண்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய அந்த ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான ஓகே. இப்போ அடுத்ததா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல சேஃபான ஆப்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் லாரன் டெக்கர் இன்னிங்ஸ் வந்து 1 டவுன் வந்து இறங்குறாரு. ஸோ அந்த பவர் பிளேல விக்கெட் இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த பிளேஸ்ல லாரன் டெக்கர் வந்து இருப்பாரு. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல லாரன் டெக்கர் ஒரு சேஃபான ஆப்ஷன் வந்து இருப்பாரு. கேல் வெரியன் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை. செகண்டா பேட் பண்றாருன்னா ஒரு 50-50 ஆப்ஷனா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு அதாவது கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணும்போது ஒரு சூப்பரான ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா வியான் முல்டர், ஃபார்ச்சூன், கொல்க்வாயோ, லுங்கி இங்கிடி, மார்க் அடையர், லாரன் டெக்கர் அண்ட் மெக்பிரைன். ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணும்போது ஆப்ஷன் வைஸ்ல சேஞ்ச் பண்ணி பிளே பண்ணி பாருங்க. கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ஒரு சூப்பரான ஆப்ஷன் வந்து இருப்பாங்க. ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.